இதில் வந்து தனுர் ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் 5 கிரகங்கள் வராங்க. ஏ அப்பா! 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, படிப்பு, மரியாதை, கௌரவம், கற்பு, சுகம், தாயார் இப்படி ஒரு 200 பாவங்கள் சொல்லலாம். இது எல்லாமே 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது, இது எல்லாத்தையும் அனுக்கிரகம் பண்றாங்க. எல்லாத்தையும் அனுக்கிரகம் பண்றாங்க. என்னென்ன அனுக்கிரகம் பண்றாங்க? 4ஆம் வீட்ல வந்து சனி வந்து எல்லாம் வல்ல எம்பெருமான் சனீஸ்வரன் 29ஆம் தேதி மார்ச் கிளம்பி 1ஆம் தேதிலாம் வந்தாச்சு. எதுக்கு? ஏப்ரல் 1 மீனத்தில யூ கேன் மீட் த சனி டைரக்ட்லி. சனி 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, ப்ரமோஷன் வேணுமா? அதா குடுத்தாச்சு. எடுத்துக்கோ சாப்பிடு. இனிமே நீ தான் சீனியர் மேனேஜர். இனிமே நீ தான் ஏஜிஎம். அடுத்த போஸ்டிங், அடுத்த சேலரி, அடுத்த அடுத்த லெவல் தகுதி என்று தன்னால வருகிறது. அடுத்ததாக 4ஆம் வீடு என்பது தாயாருடைய உடல்நிலை. நான் அடிக்கடி கேட்பேன். உலகத்தில் மனிதர்களை ரொம்ப ஸ்ட்ரக் பண்ணுற விஷயமே ஒரே ஒரு விஷயந்தான். பெற்றோர்களுக்கு ஏதேனும் உடம்பு சரியில்லை அப்படின்னா, குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப மனசு தவிச்சு போயிடும். வாழ்க்கையில் ஆனாலுப்பட்ட பட்டணத்தார் வரைக்கும் சரி, தாயாருங்கிறது அவ்வளோ சென்சிட்டிவ். அந்த 4ஆம் வீட்டில் சனி பகவான் வரும் பொழுது தாயாருக்குரிய உடல்நிலை இத்தனை பேர் வர்றதுனால இந்த தாயாருடைய உடல்நிலையை சரி பண்ணுவார். ஆனால் கூடவே இருந்து பார்த்துக்கிற சிச்சுவேஷனை உண்டாக்குவார். இதெல்லாம் தனுசு. 4ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் யாரு? 6 குடையவன் உச்சம் பெற்று 4ஆம் வீட்டில் இருக்கிறான். 4ஆம் வீட்டிலே சுக்கிரனோடு சேர்ந்த ராகுவும் இருக்கிறார்.